Hello everyone, good morning. Today we being in the mid of May 2024, I'm going to share a sample of the variety named as GKVK Red, which was introduced officially in 2023 sometime December time frame. And the variety during its assessment phase and trial plantations, it was known as Malleshwaram Red, and a very promising variety. And in Karnataka climatic conditions, even though there was not much rain during last year 2023 and even in 2024, wherein very first few rains have been observed in the last few days. However, the red varieties, especially Malleshwaram red, is very promising with a very heavy yield in spite of lack of rain and very hostile temperature in the last 1.5 years, with around 20 to 30 fruits or 30 plus fruits in every tree of 6 to 7 years old. And the documented characteristics as per GKVK, University of Agricultural Sciences, Bangalore, is 30 bricks variety, and the recovery ratio is around 60 plus. Very promising. At least I have seen these variety fruits for last 2 to 3 years I have seen, and very promising. And the fruit is a lengthy one, maybe 1.5 feet to 2 feet, and every bunch around 2 to 3 fruits. And the variety is very promising in terms of early bearing as well. I think I'm very sure the farmer, as per the farmer's observations, the variety started fruiting from 4th year onwards and consistently fruiting for last 4 years at least. Very dark color bulbs, very thin rind, and the core is also very small. தமிழக பல விவசாயிகளுக்கு ஜிகேவிகே ரெட் அப்படின்ற ஒரு வெரைட்டி, ஜிகேவிகே யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் பெங்களூர் லாஸ்ட் இயர் அஃபிஷியலாக ஜிகேவிகே ரெட்னு ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு வெரைட்டி, ப்ராமிசிங் வெரைட்டி. இந்த வெரைட்டி வந்து அசஸ்மெண்ட் ஃபேஸில் இருக்கப்போ ட்ரையல் கல்டிவேஷன்ஸில் வந்து மல்லேஸ்வரம் ரெட் அப்படின்ற ஒரு நேமில் தான் இந்த வெரைட்டியோட காலிங் நேம். பட் அப்போ அஃபிஷியலி ஜிகேவிகே ரெட் அப்படின்ற வெரைட்டியோட ரிலீஸ் பண்ணப்பட்ட வெரைட்டி. இதனோட ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகள் பார்க்குறப்ப 30 பிரிக்ஸு, அதனோட டோட்டல் சொலிபிள் சாலிட்ஸ்ன்னு சொல்லுவோம். 30 பிரிக்ஸ் இது. இதனோட ரிக்கவரி ரேஷியோ 60% மேலே இதனோட ரிக்கவரி ரேஷியோ. ஸோ பார்க்குறப்போ இந்த தண்டு வந்து ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் கம்லெஸ்னே சொல்லலாம். இதை தோலும் பார்க்குறப்போ ரொம்ப கம்மி. ஸோ இந்த பழம் வந்து லாஸ்ட்டு சண்டே மார்னிங் அறுவடை பண்ணப்பட்ட பழம். இன்றைக்கி ஆக்சுவலாக சாட்டர்டே, ஸோ 6 நாள் கழித்து இந்த பழம் கட் பண்ணியிருக்கேன். இது சுத்தமாக கம் தெரியல, ஒரு 2 ட்ராப் இருக்குங்க. மற்றபடி பழமும் வந்து ரொம்ப நசுன்னு ஆகலை. 6 நாள் கழித்து கட் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப நசுன்னு ஆகலை. ஒரே ஒரு இடம் தான் எனக்கு இங்கே பிளாக் பேச்சஸ் தெரிஞ்சுது, இந்த ஒரு இடம் மட்டும்தான். பட் மற்றபடி வேறு எங்கேயுமே எனக்கு பிளாக் பேச்சஸ் தெரியல. இதுவே ஆக்சுவலாக பழம் வந்து இன்னும் முத்தணும், என்னோடய ஒப்பீனியன் படி பழம் வந்து இன்னும் முத்தணும். ஏன்னா அறுவடை பண்ணப்பட்ட அந்த காம்பில் வர பால் அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு பழம் வந்து இன்னும் 15 days or 10 days கூட இன்னும் முத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எனக்கு தெரிஞ்சது. பட் வெரி ப்ராமிசிங் கலர், இட்ஸ் அ டார்க் ஆரஞ்சிஷ் காப்பரி ரெட் கலர், வெரி குட் பொட்டென்ஷியல் வெரைட்டி. என்னென்னா கர்நாடகாவில் வந்து லாஸ்ட் 1.5 years மழையே கிடையாது. ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 days or 5 days தான் மழை இருக்குது. இப்போ ஆக்சுவலாக மே மிடில் இருக்கும், மே 2024 மிடில். அப்படி இருக்கப்போ லாஸ்ட் இயர் மழையே இல்லை அப்படின்னா கூட அந்த தோட்டத்தில் மாடல் பிளான்டேஷன்ஸ் படி மற்ற எல்லோ வெரைட்டிஸில் வந்து ஃப்ளவரிங் இல்லை, ஃப்ரூட்டிங் இல்லை. ஈவன் ஒரு சில ஃப்ரூட்டிங்ஸ் கூட கிடையாது நிறைய எல்லோ வெரைட்டிஸில். அப்படி இருக்கப்போ இந்த ரெட் வெரைட்டிஸ் வந்து இந்த டிராஃப்ட், எஸ்பெஷலி மழை இல்லைனாலும் சரி, அதே போல் ரொம்ப அதிகமான வெயில் வெப்பநிலையிலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்க மாதிரி தெரியுது. அதே போல் ஈல்டும் பார்க்குறப்போ மழை இல்லை, வெயில் அதிகமாக இருக்குது, வெப்பநிலை அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த மரம் வந்து மற்ற எல்லோ வெரைட்டிஸில் காயே இல்லைன்னா கூட இதில் வந்து ரெகுலராக எப்படி காய்க்குமோ அதே மாதிரி காய்ச்சிருக்கு. 20-30 ஃப்ரூட்ஸ் ஒவ்வொரு மரத்துலேயும், அதுக்கு மேலே கூட இருக்கலாம், கவுண்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கப்போ
என்னோட ஆவணப்படுத்தப்பட்ட குணாங்கத்து குணாதிசயங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30+ ரெக்ஸு, 60+ ரிகவரி ரேஷியோ, மீட்பு விகிதம். பழம் வந்து ஒரு 1.5 அடி 2 அடி கூட நீளம் பழம் வரலாம். அதே போல் இந்த தோட்டம் வந்து மாடல் பிளான்டேஷன்ஸ் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாகவே இந்த மரம் வந்து ஃப்ளவரிங்கில் இருக்குது, ஃப்ரூட்டிங்கில் இருக்குது, கன்சிஸ்டண்ட்டான ஈல்டை கொடுக்குது. அப்படி இருக்கப்போ இதை ஃபார்மர்ஸோட ஃபீல்டு ரிசர்ச் ஒப்பீனியன் படி ஐ திங்க் 4th இயர் ஆன்வர்ட்ஸ் இது வந்து ஃப்ளவரிங் இருந்து கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷனு. இந்த பழம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சண்டே ஹார்வெஸ்ட் பண்ணது, இன்றைக்கி 6+ டே ஆகிடுச்சு. இருந்தாலும் பழம் நசன்னு ஆகலை, கம் சுத்தமாக இல்லை. ஸோ வந்து இந்த ரக செடிகள் வந்து பார்க்குறப்போ ஜிகேவிகே யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் பெங்களூரில் ஃபார்மர்ஸ் வந்து 150 ருபீஸ் சப்சிடைஸ்ட் ரேட்டில் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ தேவைப்படுற ஃபார்மர்ஸ் டேரெக்டாக யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் பெங்களூர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அவங்க அப்ரோச் பண்ணி இந்த ஃபார்மர்ஸ் வந்து கிராஃப்ட்ஸ் வாங்கிக்கலாம்.